வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேங்க. நான் இப்போ சொல்கிற 5 விஷயங்கள் உங்கள் கனவுல வந்தால் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்திடாதீங்க. நம்முடைய ஆழ் மனதோட வெளிப்பாடே கனவுகளாக வருவதா சொல்லப்படுது. ஆனால் கனவுகள் சில முக்கியமான விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக கூட கனவு சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதை நம்மளை முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்கான ஒரு எச்சரிக்கையாக கூட கனவுகள் வரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கனவு சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. நாம் காணும் கனவுகள் அனைத்திற்கும் பலன் கிடையாது அப்படின்னா கூட நிஜத்தில் நடப்பது போன்ற ஒரு சில உணர்வு நம்மளுக்கு இருக்கும். ஒரு சில கனவுகளுக்கு அந்த கனவுகள்லாம் நீங்கள் முக்கியமான கனவுகள். அதுலேயும் கனவுகள் அது காணப்படும் நேரத்தை பொறுத்து உடனடியாகவோ அல்லது சில நாட்கள் கழித்தோ பலன் தருவதாக இருக்கும். இவற்றில் நல்ல கனவுகளை விட கெட்ட கனவுகள் மீது நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவோம். இறை சக்தி அல்லது நம்முடைய முன்னோர்கள் கனவுகள் மூலமாக நம்ம தொடர்பு கொண்டு நமக்கு ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்றப்போ முன்கூட்டி நமக்கு தெரியப்படுத்துவாங்க. கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குதா சொப்பன சாஸ்திரம் சொல்லுதுங்க. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகிற பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை உணர்த்தி முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கும் அறிகுறியாக கருதப்படுது. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டி எச்சரிக்கும் ஒன்றாக கருதப்படுதுங்க. அதனால இப்போ நான் சொல்கிற 5 கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? ஏதாவது புது விஷயம் பண்ண போகிறீங்க, எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போக போகிறீங்க, ஏதாவது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெயிட் பண்ணி அப்புறம் பண்ணலாம். சரிங்களா? முதல் கனவு பல் விழறா மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகவும் கெட்ட சகுனமாகும். இது போல் கனவு வந்தால் குடும்பத்தில், அதாவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்க அல்லது யாருக்கும் நெருக்கமான யாரோ ஒருவருக்கு மரணத்தை கூட குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடு இது ஆரோக்கிய குறைபாடை கூட குறிக்கும். பொருளாதாரத்தில் ஏதோ பெரிய அடி ஏற்பட போகுது, இந்த மாதிரி பல் விழற மாதிரி கனவுகள் வந்தால் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம். கொஞ்சம் எச்சரிக்கை சொல்கிற கனவு தான் இருந்தாலும் உடனே போயிட்டு ஜோதிடத்தையோ பார்த்து ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிடுங்க. ஆனால் பல் விழுவது போல கனவுகள் வரக்கூடாது. உங்களுக்கோ நம்ம கனவுல பல் விழற மாதிரி, பல் இருக்கிற இடம் சொத்தையாக இருக்கிற மாதிரி, பல்லு இல்லாமல் இருக்கிற மாதிரி கனவுகள் வரவே கூடாது. இது எச்சரிக்கையாக இருக்க சொல்லும் கனவுகள். 2வது, உயரமான இடத்திலிருந்து கீழே விழறா மாதிரி ஒரு கனவு வரும். இது மோசமான கனவாக சொல்லப்படுதுங்க. திடீர் நஷ்டம், திடீர் வீழ்ச்சி, திடீர் துரதிர்ஷ்டம், பொருள் இழப்பு ஆகிய ஏற்பட போதை குறிக்கும். இது போன்ற கனவுகள் வந்தால் செய்யும் செயல்கள், செலவுகள் ஆகியவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும். வாழ்வில் வீழ்ச்சிகள் ஏற்படலாம், ஏதோ ஒரு கஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து 3வது விஷயம், பாம்புகள் அல்லது வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள், அதாவது தேள், பாம்பு, பூரா இந்த மாதிரி விஷயங்கள் கனவுல வந்துச்சுன்னா கெட்ட சகுனமாக கருதப்படுதுங்க. தீய சக்திகள் அல்லது எதிரிகள் வாழ்க்கையில் அதிகரிக்க போவதை உணர்த்தும் அறிகுறி இது. உடல்நல குறைவு ஏற்படும், பொருளாதார நெருக்கடியில் பிரச்சனை ஏற்படும், ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி தவிப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் நம்ம காத்துக்கணும். அப்படின்றப்போ நிச்சயமாக சர்ப சாந்தி பரிகாரம் பண்ணுங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். அதே மாதிரி வீடு தீப்பத்தி எறிகிற மாதிரி நிறைய பேர் கனவு வரும். இது மிக மிக மோசமான ஒரு கனவுங்க. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ள போகிறீங்க அப்படின்றது முன்கூட்டி உணர்த்தும் ஒரு அறிகுறி. இது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட போது, பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட போதுன்றதையும் குறிக்கும். இது போன்ற கனவுகள் எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் நிச்சயமாக உடனே நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்து சரி பண்ணிடும். மரணம் ஏற்படுவதோ அல்லது இறுதி சடங்கு நடப்பதோ உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது நல்ல கனவே கிடையாது. அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய கனவுகள். நிச்சயமாக ஒரு சில கனவுகள் பொருள் கொடுக்கும். ஒரு சில இப்போது நான் சொல்கிற கனவு என்னங்க இவ்வளோ ஒரு நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படிலாம் கிடையாது. என்னுடைய தம்பிக்கு கல்யாண பேச்சு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அவங்க விளக்கேற்றி நிச்சயதார்த்தத்தில் விளக்கேற்றுவாங்க, 2 குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு ஏற்றிருக்காங்க. அந்த குத்து விளக்கு கனவுல அணைஞ்சிட்டு இருக்கு. எங்கள் தம்பி நிச்சயதார்த்தத்தில் குத்து விளக்கு ஏற்றுறாங்க, அணைஞ்சிருச்சு. அப்புறம் ஏற்றினே இருக்காங்க, அணைஞ்சிட்டே இருக்கு. அடுத்து எங்கள் பெரியம்மா ஏற்றிருக்காங்க, அணைஞ்சிருச்சு. இது மாதிரி அணையிறப்ப எங்கள் அக்காவுக்கு அந்த கனவு எப்போ வந்திருக்கு, என் தம்பி கல்யாண பேச்சு பேசுகிற 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. என் தம்பி தவறிட்டாரு, அவர் இல்லை, அவர் இல்லாதல கல்யாணம் நின்று போச்சு. இதை எங்கள் தம்பி தவறுனப்புறம் எங்கள் அக்கா இந்த கனவை என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் எல்லா கனவுகளுக்கும் ஒரு வகையான பொருள் இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு கனவுகளை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு ஏதாவது கெட்டது வரப்போகுதுன்னா கூட நீங்கள் ரொம்ப சாமி கும்பிட்றீங்க, ரொம்ப சாமியை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக ஏதாவது மூலியமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதனால் கனவுகளை நீங்கள் நிச்சயமாக சீரியஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் இந்த பதிவு பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கலாம், அந்த கனவு மீது ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம், இதுக்கு என்ன பொருள்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை குழப்பம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி சகோதர சகோதரிகளே.